அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அழுத்த திருத்தமாக சொல்றேன். பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்க தானே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அதை வெளியிட வேண்டாம் என்று நானே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன். அது அவரை தான் போய் கேட்கணும். நீ போய் கேளுங்க அவரை. ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, போய் நீங்க கேளுங்க. அது எங்க தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க. அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்க தலைமை. அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். நீங்க அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும். எனது மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என. எனது மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார். அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போது தலைமை செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதுல செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வர இருப்பதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, எனது மகன் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார். அவர் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாரே தவிர அவர் ஒருபோதும் எந்த பதவிக்கும் வரமாட்டார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மிதுனை மையமாக வைத்து அதிமுகவில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகிறது. குறிப்பாக அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுனை முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும், அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு செயலாளர் அல்லது கட்சியில ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது. அதன் தொடர்ச்சியாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் கடுமையாக இந்த விஷயத்தை விமர்சித்து விழுப்புரத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அதே போல தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியனும் மிதுனுடைய அரசியல் வருகையை மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.